நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் காவல் நிலையத்தில் காலை 6 மணி அளவில் கைது செய்திருந்தனர். கடந்த 25 ஏப்ரல் மாதம் பாலிமர் செய்தி தொலைக்காட்சி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு செய்தியை பகிர்கின்றனர். அதை பிரவீன்ராஜ் தனது எக்ஸ் தளத்தில் சங்கி பிரின்ஸ் எனும் கணக்கில் பதிவு செய்கிறார், பகிர்கிறார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல் நிலையத்தில் மே 2வது வாரம் விசாரிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அது பாலிமர் இந்த பல்காமா அட்டாக் நடந்துச்சுல பாகிஸ்தானில், அதையும் அதே நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தண்டவாளத்தின் போல்டு கைட்டப்பட்டது. இந்த 2 செய்தியும் பகிர்றார். அவ்வளோதானே தவிர அதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த செய்தி தொடர்பாக ராசிபுரம் காவல் நிலையம் அவர் மே 2வது வாரத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிந்து நாங்கள் முன்ஜாமீன் மனு 14/5 நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு போடுறோம். அந்த மனு இந்நாள் வரை நிலையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மே மாதம் 14ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் காவல் நிலையம் இதே சம்பவத்திற்காக ஒரு வழக்கு அவர் மேலே தொடர்ந்து நேற்று அதிரடியாக கைது பண்ணுறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 35 BNS நோட்டீஸும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அவர் அரெஸ்ட் பண்ணுறது வீட்டிலே தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் நோட்டீஸோ ஏதோ கொடுத்துருந்தா நாங்கள் நேரில் ஆஜராகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்று இந்த காவல்துறையினர் இந்தமாரி அரெஸ்ட் பண்ணது கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் மனு இன்னும் நிலுவையில் இருக்குது. இதை தொடர்ந்து நாங்கள் இல்லை பதிவை நாங்கள் கையில் வச்சுருக்கோம். பதிவை தெளிவாகவே பாருங்கள். இதில் எந்த ஒரு இடத்துலையும் அந்த சமூகத்தை இந்தமாரி குறிப்பிட்டு கூடவே இல்லை. அவர் அது தப்பாக காமிக்கிற மாரி எதுவும் சொல்லவும் இல்லை. அவர் ஜஸ்ட் அந்த 2 இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கார். ஒரு ரெப்யூட்டட் நியூஸ் சேனல் தான் போட்டிருக்காங்க. அந்த நியூஸை நான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஐயா, அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர் இதை மட்டும் இல்லை, இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா சமூக இந்தமாரி இதுவும் போட்டிருக்கார். இன்னைக்கு நேற்று காலையில் கூட இந்த அஜித்குமார் விஷயத்த போட்டு நியூஸில் எல்லாமே போட்டிருக்கார். அவர் அக்கௌண்ட்டை பார்த்தாலே தெரியும். இந்தமாரி இது காவல்துறை நடந்தது கண்டிக்கத்தக்கது. மனு இன்னும் நிலுவையில் இருக்குது. நாங்கள் இதை கோர்ட்டில் சந்திக்கிறோம். என்ன நடக்குதோ பார்த்துக்குறோம், கோர்ட்டில் பார்க்குறோம். ஏற்கனவே வழக்குக்கு முன்ஜாமீன் போட்டு இருக்கும்போதே அதே சம்பவத்திற்காக இன்னொரு வழக்கு போடுவது தவறு. அது மட்டும் இல்லாமல் மே மாதம்தான் இது பண்ணுறாங்க. ஜூன் மாதம் வரைக்கும் எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம இதில் 1 மாதம் கேப் விட்டு இந்த ஜூலை 1ஆம் தேதி காலைல 6 மணிக்கு, அதுவும் காலைல 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எதுக்கு இருக்குது? சூழ்நிலை தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த சம்பவத்தில் சொல்கிறேன். ஐயா, எஃப்ஐஆர்லேயே தெளிவாக போட்டிருக்கு இந்த காரணம் தான் சொல்லிட்டு. இந்த மாரி ஒரு பதிவை பதிவிடுறார். 196 BNS 333 BNS இது 2த்துலேயும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த காரணமாக தான் இதுமாரி ஒரு பதிவு போடுறேன். இந்த பதிவு சமூகத்தை நலனை சீர்குலைக்கிற வகையில் இருக்குது. 2 சமுதாயத்துக்கு இடையில் பிரச்சனை மிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதுதான் பிரச்சனை. இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களுடைய அந்த மனிதர் ஆஜராயிருக்காரா இல்லைன்னா கோர்ட்டில் அவர் போலீஸ் அரெஸ்ட் 35 BNS படி BNSS படி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். இந்த 1 மாத காலகட்டத்தில் அந்த நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா நாங்கள் ஆஜராகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். இதுக்கும் பட்சத்தில் நேற்று காலைல 6 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வீட்டில் தான் இருந்தார். இதுவே தலைமறைவாக இருக்காருன்ற பட்சத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, வீட்டிலே தான் இருக்கார். இருக்கும் பட்சத்தில் காலைல 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேற்று மனு நிலுவையில் இருந்துச்சு. மனு நிலுவையில் இருக்கிற வரைக்கும் நைட்டு வரைக்கும் ரிமாண்ட் பண்ணல, 6 மணி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணலன்னு எங்களுக்கு செய்தி வந்தது. நைட்டாக 6 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, ரிமாண்ட் பண்ணலன்னு நிலுவையில் தான் இருந்துச்சு. இன்னும் இந்த மனு நிலுவையில் தான் இருக்குது.